1000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மிவி இப்போ ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. மிவி ஞாபகம் இருக்கா? நம்ம கூட இயர்ஃபோன் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்டரி விசிட்லாம் போட்டிருந்தோம்ல, அதே கம்பெனி. இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இதோட பேர் பார்த்தீங்கன்னா மிவி டூயோ பாட்ஸ் F40. ஆக்சுவலாக வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாலும் 1200 ரூபான்றதான் ரெகுலர் பிரைஸ். 1000 ரூபான்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்டரி பிரைஸ். லெட்ஸ் அன்பாக்ஸ். ஒரு நீட் அண்ட் சிம்பிள் பேக்கேஜ், 1 இயர்க்கான வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அண்ட் ஒரு சின்ன கிரீட்டிங், டைப் சி சார்ஜிங் கேபிள் சார்ஜிங்காக, இயர்ஃபோன் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல பார்க்க நல்லா அழகா இருக்கு. ஒரு 1200 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சூப்பரா பண்ணிருக்காங்க. காதுல எடுத்து இயர்ஃபோனை வச்சோன்னு என்னடா பட்ஸை காணோம், கரெக்டா டைட்டா ஃபிட் ஆக மாட்டேது அப்படின்னு தோணினாலும் சில பேருக்கு இந்த மாதிரி பட்ஸ் இல்லாத டிடபிள்யூஎஸ் தான் பிடிக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு காதுல பக்காவா ஃபிட் ஆகுது. லைட்டா விழுகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனாலும் எந்த மாதிரி நம்ம தலையாட்டினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் விழுகல. ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காது அடைச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் காது ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி மாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு தேடி வாங்குறவங்க எல்லாம் நான் சிலருக்கு இது பிடிக்கவும் செய்யாது. அப் டு யூ. சோ எனக்கு நான் யூஸ் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் நல்லா தான் இருக்கு. இப்படி காதுல ஃபிட் பண்ணிட்டு போனோட கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பாட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் ஓரளவு நல்லா விழுகுது. கிளாரிட்டி வைஸும் நல்லா இருக்கு. ஒரு 70% வால்யூம் வச்சாலே பார்த்தோம்னா எனஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. 100 வச்சோம் அப்படின்னா வெளியே என்ன பேசுறாங்கன்றது சுத்தமா கேட்கல. அந்த அளவுக்கு லவுட்னஸ் வந்து நல்லா இருக்கு. அந்த மிட் ஹைமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல டீசெண்டா பண்ணிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியில பெரிய குறைகள் அப்படின்னு என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப்போட கனெக்ட் பண்றப்ப மட்டும் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்த மாதிரி இருந்துச்சு அப்பப்ப ரேரா. ஆனால் ஃபோன்ல கனெக்ட் பண்றப்ப ஆட்டோ பேரிங் இருக்கு அப்படிலாம் பாக்ஸ்ல எதுவும் போடல. காதில் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா கனெக்ட் ஆகுது. கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் எப்படி இருக்குன்றத லைவா நீங்களும் கேளுங்க. நான் வந்து மிவி அப்படின்ற ஒரு டிடபிள்யூஎஸ் வந்து பேசிட்டு இருக்கேன். சரியா? கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எதுவும் சுத்தி ஏசி ஓடுற நாய்ஸ் இல்ல குணா பேசுறது எதுவுமே கேட்கல. போன்ல பேசுற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் லோ லேட்டன்சி மோடு, கேமிங் மோடு அப்படிலாம் எதுவும் தனியாக கொடுக்கல. ஆனால் இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி கேம் விளாண்டோம் அப்படின்னா எனிமியை சுடுறப்ப நம்ம நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ பெருசாக டிலே இல்லை. எஸ்பெஷலி எடிட்டிங் பண்ணுறப்ப டிலே இருக்குன்னு நினச்சேன். கனெக்ட் பண்ணுறப்ப பஞ்சாயத்து இருந்தாலும் அங்கே எடிட்டிங் பண்ணுறப்ப ஆடியோ டிலே அப்படின்றது சுத்தமாக ஃபீல் ஆகல. டேய் எப்படிரா பண்ணீங்க? 2000 ரூபாய் இயர்ஃபோன்லேயே கொஞ்சம் திக்கி திணறோம். ஆனால் இவங்க இதில் எதுவும் ஆகலைன்றது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி பேட்டரியுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. 500 mAh பேட்டரி, 50 மணி நேரத்துக்கான சார்ஜ் இருக்குமா. மொத்தமாக சொல்கிறேன், இயர்ஃபோனு கேஸ் எல்லாத்துலேயும் சேர்ந்து இயர்ஃபோனில் மட்டும் வந்து 8.5 மணி நேரம் சொல்றாங்க. அசால்ட்டா ஒரு வெப் சீரிஸ் பாக்குறப்போ ஒரு 6 எபிசோடு உங்களால பார்க்க முடியும். ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தாங்குது. மொத்தமா சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகுமா. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதை தாண்டி ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்குள்ள டைப் சி கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குட். இன்னொரு விஷயம் சர்ப்ரைசிங்கா இருந்தது, டச் கண்ட்ரோல். யூசுவலா எல்லா இயர்ஃபோன் மாதிரி சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இது எல்லாமே இருக்கு. ஆனா வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல லாங் பிரஸ் பண்றப்போ வால்யூம் டவுன் ஆகும், ரைட் சைடுல லாங் பிரஸ் பண்றப்போ வால்யூம் அப் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாம IPX4 ரேட்டிங் இருக்கு. நம்மளோட ஸ்வெட், சின்ன சின்ன தண்ணி படுது அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்றப்ப எந்த பஞ்சாயத்தும் ஆகாது. இப்போ இந்த இயர்ஃபோனை நான் யூஸ் பண்ண வர, எங்க டீம் யூஸ் பண்ண வர எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு ஒரு நல்ல பிரைசிங்ல இந்த டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணிருக்கும் போது தான் எனக்கு தோணுது. இதனால் நீங்க சொல்லுங்க, இந்த விலைக்கு இது ஒர்த்தா, வாங்கலாமா? நீங்க அடுத்து எந்த பட்ஜெட்ல நம்ம சேனல்ல டிடபிள்யூஎஸ் ஒரு ரிவ்யூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற அந்த பட்ஜெட்டை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எந்த பட்ஜெட்ல கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்ல ரிவ்யூவை செஞ்சிடலாம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? டாடா.